அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் ஒன்று வீட்டிலேயே செய்தனாங்க. அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் அரை கேரட் ஒன்று எடுத்து தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து அதுக்கும் தோல் சீவி கழுவி வச்சுருக்கேன். மற்றொரு தக்காளி ஒன்று முழுசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மூண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்செடுப்பேன். அதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு கேரட்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டோம்னு சொன்னால் மிக்ஸி ஜாரில் அப்படியே பேஸ்ட் அரைவிடுமென்பதாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போடுறேன். கேரட் எங்களோட ஸ்கின்னில் உள்ள மெலனின் அளவை குறைக்கிறதுல நம்ம வண்ணம் இருக்குது. ஆகவே தான் கேரட்டை நான் மெயினாக எடுத்துருக்கிறேன். அடுத்தது தக்காளியை நான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போடுறேன். அதுக்கு மேலே படுற ஈஸிக்காண்டி தான் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போடுறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு ஜூஸ் ஸ்கின் ஒயிட்னிங்கில் ரொம்பவே பெஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது உருளைக்கிழங்கு ஜூஸ் தான். ஆகவே நான் உருளைக்கிழங்கு ஜூஸையும் சேர்க்குறதுக்காண்டி உருளைக்கிழங்கையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதுக்குள்ளே சேர்க்குறேன். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சிட்டு வர போகிறேன். இப்போ இதை நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். எங்களை தக்காளியில் உள்ள ஜூஸ்லேயே அரைப்பட்டுரும். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸை தான் எடுக்க போகிறேன். அப்போ இந்த சக்கையை வேஸ்ட் ஆக்கக்கூடாண்டபடியாக அதையும் நான் ஐஸ் க்யூப்பில் போட்டு முகத்துக்கு சும்மா ஐஸ் க்யூப்பை நாங்கள் தடவுறதுக்கு ஜூஸ் பண்ணலாம் என்பதற்காக அதையும் நான் வேஸ்ட் ஆக்காமல் ஐஸ் க்யூப்பில் போட்டு ஐஸ் கட்டியாக எடுக்க போகிறேன். இப்போ ஜூஸில் தான் நாங்கள் க்ரீம் செய்யப்போம். இப்படியே ஒரு க்யூப்பை நான் போட்டு வச்சுட்டு இதை ஃபேஸில் ஸ்க்ரப் மாதிரி ஃபேஸில் தடவி இல்லைன்னாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். இப்போ இந்த ஜூஸை நான் ஒரு பாத்திரத்துக்கெல்லாம் சேர்த்து சூடாக்க போகிறேன். இது எனக்கு ஒரு கிழமைக்கு போதுமான க்ரீம் உருவாகும். இதுக்குள்ளே நான் அரை தேய்க்கிறேன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து விட்டுட்டு தான் அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். இதை நல்லா சேர்த்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணின அப்புறம் தொடர்ந்து கிளறிட்டு இருக்கணும், இல்லாட்டி சட்டியில் ஒட்டிடும். 5-7 நிமிஷத்தில் எங்களுக்கு க்ரீம் தயாராகிடும். இப்போ இது இறுகி கொண்டு வர பருவத்தில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து தயாரித்தோம்னா எங்களுக்கு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் தயாராகிடும். இப்போ பாருங்க, அப்படி இறுகி வருகுது. இப்போ எனக்கு 7 நிமிஷம் ஆகிட்டுது. நான் இப்போ இதை ஆற விட்டு ஒரு பாத்திரத்துக்கு ஸ்டோவ் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பொட்டல் இருந்தால் பொட்டலுக்கு ஸ்டோவ் பண்ணி வைங்க. சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் தயாராகிட்டு. தேங்க்யூ.